ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு இது கலையின் உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா ஆனுவல் டேக்கான பரதநாட்டியம் கிளாசிக்கல் மேக்கப் தான் பார்க்க போகிறோம். எஸ், ஆல்ரெடி வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு எல்லா திங்ஸுமே பேன் கேக், பேன் ஸ்டிக், தலைக்கு வைக்கிற ஹேர் டூ, பூ எல்லாமே என்கிட்ட இருக்கும். ஆனாலும் நான் வந்துட்டு மேக்கப் வந்து நான் போட்டு விடவே மாட்டேன். எனக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா பரதநாட்டியம்க்கு பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அது நமக்கு கொஞ்சம் சொதப்பும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஐ மேக்கப்புக்காகவே நான் வந்துட்டு பரதநாட்டியம் மேக்கப் வந்து பாப்பாவுக்கு போட மாட்டேன். யாரையாவது தேடிகிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து மேக்கப் கோதால வந்து நானே இறங்கிட்டேன். ஸோ வந்துட்டு இன்றைக்கி அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு கிளாசிக்கல் டான்ஸ்க்கான ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டா. ஃபஸ்ட்டு வந்து ஹேர்டூலேருந்து வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா ஹேர்டூ வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து முடி ஷார்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி ஹேர்டூ பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் நான். ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஜடை போட்டு குஞ்ச வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் முடிக்கணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹேர்டூலேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹேர்டூ தான் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ மேக்கப் போடலாம். ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜடை வந்துட்டு முன்னாடி வந்து சுருட்டி போடுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி போட்டுட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொண்டை தான் வைக்க போகிறேன். ஸோ வந்துட்டு முடி வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஹேரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போனி டெயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கொண்டைக்குள்ளே வந்துட்டு டோட்டலாக வந்து ஹேரை ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து யூபின் வச்சு கவர் பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா சின்ன ஹேராக இருந்தால் கூட அழகாக வந்துட்டு செட் பண்ணிடலாம். சூப்பராக இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டோனட் வளையம் இருக்கு இல்லையா? அதை தான் வந்துட்டு மேலே வந்துட்டு உச்சியில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு பரதநாட்டியம்னாலே அந்த உச்சி வில்லை இல்லாமல் இருக்காது இல்லையா கிளாசிக்கல் டான்ஸில்? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு உச்சி வில்லை செட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ இந்த டோனட்டை வந்து உச்சி வண்டியில் வந்துட்டு அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக வந்துட்டு அட்டாச் பண்ணியாச்சு. அழகாக எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூர்டாக வந்துட்டு யூபின் வந்து மஸ்ட்டு. யூபின் வந்து செக்யூர் பண்ண தான் எல்லாமே வந்துட்டு நிற்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பூ வந்துட்டு இப்போ வந்துட்டு உச்சி வில்லை கொண்டை எல்லாமே ஃபிட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூ வந்துட்டு செட் பண்ணியாச்சு. தலையில் அழகாக வந்துட்டு செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த கொஞ்சம் தான் வந்துட்டு ஜடையில் வந்து ஃபிட் பண்ணிட்டோன்னா ஓவராலாக வந்துட்டு ஹேர் ஸ்டைல் வந்து ஓவர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் மேக்கப் தான் ஃபுல்லாகவே. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அட்டாச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சூப்பராக அட்டாச் பண்ணியாச்சு. இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு வளகாப்புக்கு வந்து வாங்கி கொடுத்த கொஞ்சம் இதை வந்து எங்கள் அம்மா ஞாபகமாக நான் இன்னுமே ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறேன். ஸோ வந்துட்டு இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் பொண்ணுக்கு வந்துட்டு தலையில் கட்டுறப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் வந்துட்டு ஃபவுண்டேஷன். ஸோ வந்து நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா லாக்மி ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு லாக்மி ஃபவுண்டேஷன் தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பேன் கேக்கு. நான் வந்து இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து எல்லோ வித் வந்து பாப்பாவோட ஸ்கின் டைப் பேன் கேக் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு போட போகிறேன். இது எனக்கு யார் கொடுத்த ஐடியான்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட டான்ஸ் மிஸ் கொடுத்த ஐடியா. ஸோ வந்துட்டு இது மாதிரி போடுங்கக்கா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் எல்லோ கலர் பேன் கேக் ப்ளஸ் வந்து பாப்பாவோட ஸ்கின் ஷேடில் வந்துட்டு ஸ்கின் ஷேடு கிடையாது. பாப்பா ஸ்கின்னுக்கு வந்து எந்த பேன் கேக்கு போட்டால் நல்லா இருக்குமோ அந்த ஷேடு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். பேன் கேக் 22ன்னு நினைக்கிறேன் பாப்பாவுக்கு. ஸோ வந்துட்டு அதுவும் ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து பேன் கேக் வந்து இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு பாப்பாவுக்கு பரதநாட்டியம் மேக்கப் போடுறது வந்து நான் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து மேக்கப் போடுறதுக்கு வந்துட்டு ஆள் வச்சுட்டேன். ஸோ பியூட்டிஷியன் தான் வந்து போட்டு விட்டாங்க. செகண்ட் டைம் வந்து நானும் பாப்பா டான்ஸ் மிஸ்ஸும் சேர்ந்து போட்டோம். இந்த டைம் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நானே போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மேக்கப் வந்துட்டு ஒரு 80% வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் வந்து போட்டோம்னா ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ மேக்கப் வந்து நானாக போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்கப் வந்து சூப்பராக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டேன்னா அதோட வந்துட்டு மேக்கப் கிட்டத்தட்ட ஓவர் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அப்பப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஜுவல்ஸ் போட்டுட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து ஜுவல்ஸ் வந்து சூப்பராக வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து காதுக்கு கம்மல், கைக்கு அங்கேயும் மாட்டிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து ஃபுல்லாக ஓவர் ஆகிடும். ஸோ அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய டாஸ்க்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ வந்துட்டு வெளியே வந்துட்டு 1000-2000 கொடுத்து வந்து மேக்கப் போட்டுக்கிறதுக்கு வந்துட்டு நம்மளே வந்து சூப்பராக போட்டலான்னு சொல்லி போட்டாச்சு. இந்த காதுக்கு கம்மல் மாட்டுறதுக்குள்ளே இந்த அம்மா படுத்தின பாடு இருக்குது பார்த்திங்கன்னா. ஆ ஊ ஈன்னு வரிசை ஃபுல்லாகவே சொல்லி முடிச்சிட்டா. உயிரெழுத்துக்கள் அக்கு வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டா. அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்ட்டு படாப்படுத்தி எடுத்துட்டா என்னை போட்டுட்டு. அவளுக்கு வந்து சின்னதாக கூட வலிச்சிடக்கூடாது. உடனே அவள் வந்துட்டு ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக கொடுப்பா. பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப பயமாக இருக்கும். இந்த பொண்ணு இந்த அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்துதுப்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்குறதுங்க என்னம்மா ரியாக்ஷன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பராக இப்போ ஜிமிக்கியும் போட்டு ரெடி ஆயாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக சலங்கையை கட்டி நம்மளோட பரதநாட்டியம் கிளாசிக்கல் லுக்கை வந்துட்டு சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நான் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு என் வேலையை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, டயத்துக்கு வந்துட்டு 11 மணிக்கு ஆரம்பித்த மேக்கப் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 o'clock வரைக்கும் போய் ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் வந்து மேக்கப் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். செம்மையாக இருந்ததுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு வழியாக சூப்பராக வந்துட்டு மேக்கப்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டான்ஸ் வீடியோ வந்து என்னால் வந்துட்டு ஃபுல்லாக வந்து எடுக்க முடியல. ஸோ வந்துட்டு அதனால் வந்துட்டு நான் வந்து குட்டி குட்டி போஸஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு மேக்கப் எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.